குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 2 பார்க்க போகிறோம். +2ல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏன்னா சாப்டர் 1 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்குது. சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேஜ் ஆகிறதால நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போ ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் வந்து அதோடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்னா x + iy என்ற ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இப்போ எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியல் பார்ட், அதாவது ரியல் பார்ட்னா மெய்யெண்கள் சொல்லுவாங்க. பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். என்ன நம்பர்ஸ் இருக்கும்? பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். ஆனால் ஐன்ற இமேஜினரி நம்பர் இருக்காது. இப்போ x + iy இருக்குது பாருங்கள். அப்போ ஐ பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இமேஜினரி பார்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த இமேஜினரி பார்ட்டுன்றது கற்பனை பகுதின்னு சொல்கிறோம். இமேஜினரி பார்ட்னா என்னது? கற்பனை. ரியல் பார்ட்ன்றது மெய்ப்பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இருக்கிறதுலே என்ன நம்பர் வந்து பெருசு பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், அதுக்கடுத்து இண்டிஜர்ஸ், அதுக்கடுத்து இரேஷன் நம்பர்ஸ், அதுக்கடுத்து ரியல் நம்பர்ஸ், அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது எல்லாத்தையும் அடக்குனது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் நம்ம சொல்லணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். ஏன்னா நீங்கள் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு தனி பேப்பரே வந்து பிஎஸ்சி மேக்ஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போ ஸ்கேலர்னால் என்னப்பா? ஒன்றும் இல்லை, ஒரு z = x + iy என்ற ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதில் கே வந்து பார்த்திங்கன்னா பிலாங்ஸ் டு ஆர். கே வந்து பிலாங்ஸ் டு ஆர்னா என்னது? ரியல் நம்பர். இப்போ ரியல் நம்பர்னா என்னது? நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இண்டிஜர்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கியூ, இரேஷன் நம்பர்ஸ். இது எல்லாத்தையும் அடக்கினது தான் வந்து என்னதான் ரியல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இண்டிஜர்ஸ், இது வந்து ரேஷன் நம்பர்ஸ். இது அடக்கினது தான் என்னதுன்னா ரியல் நம்பர்ஸ். அப்போ இதில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். அப்போ அதில் இருக்கிற வேல்யூ எல்லாமே வந்து நமக்கு இருக்கும். அப்போ வந்து கே பிலாங்ஸ் டு ஆர், அதனால தான் நம்ம சொல்கிறோம். தென் வி டிஃபைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா KZ, ஸ்கேலர் KZ எடுத்துக்கிறீங்கன்னா அப்போ KX + KY + IY. அப்போ இது கேன்றது என்னது? பிலாங்ஸ் டு ஆர் நம்ம சொல்கிறோம். இப்போ அடிஷன் எடுத்துறீங்க, அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போ ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறீங்கப்பா. Z1 = x1 + iy1 அண்டு Z2 = x2 + iy2ன்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ x1, x2, y1, y2 எதில் இருக்குன்னு சொல்கிறோம்? பிலாங்ஸ் டு ஆரில் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா Z1 + Z2 ரெண்டு வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அப்போ ஆட் பண்ணக்குள்ள x1 + iy1 + x2 + iy2 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவல் டு, இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க? ரியல் பார்ட்டு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணால் ஆட் பண்ணோம். இப்போ x1 + x2, அப்போ இது ரியல் பார்ட்டுங்களா? இப்போ iy1, இப்போ பாருங்கள் iy1 + iy2ன்னு இருக்கும். இப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பார்ட்டாக இருக்குது? இமேஜினரி பார்ட்டாக இருக்குது. அதனால் ஐயை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம். அப்போ வெளியே எடுத்துட்டிங்கன்னா i × y1 + y2. அப்போ ரியல் பார்ட் வந்து x1 + x2, இமேஜினரி பார்ட் வந்து y1 + y2. இதுதான் வந்து அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இல்லை நம்ம சம்மு கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து எக்ஸசைஸ் 2.2ல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 3iன்னு இருக்குது. ப்ளஸ் அதேமாதிரி 6 + ஒரு 3i இருக்குன்னு வச்சுங்களேன். ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்? 6 + 2 வந்து பார்த்திங்கன்னா 8 ப்ளஸ் 3i ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 9i. அப்போ இமேஜினரி பார்ட்னா இமேஜினரி பார்ட்டை மட்டும் ஆட் பண்ணணும். ரியல் நம்பர்ஸ்னால் ரியல் நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சப்ட்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Z = x1 + iy1, Z = x2 + iy2. இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து அடிஷனில் பார்த்த மாதிரி தான் இப்போ வந்து சப்ட்ராக்ஷனில் பார்க்க போகிறோம். x1 + iy1 - x2 + iy2. இப்போ பாருங்கள் ரியல் பார்ட் என்ன இருக்குது? x1 இருக்குது -x2. ஒரு பார்ட் ரியல் பார்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ இமேஜினரி பார்ட்டு அதே மாதிரி iy1 - iy2 இருக்கு இல்லைங்களா? அப்போ ஐயை வந்து காமனாக நம்ம வெளியெடுக்குள்ள +i × iy1 - y2.
ஓகேங்களா? அப்போ இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போ அடிஷனை பார்த்தோம், நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன், நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? மல்டிப்ளிகேஷன் இருக்கும். அப்போ z1 by z1 into z2. இப்போ x1 plus iy1 x2 plus iy2. இப்போ x1 into x2 மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதே சேம் x1னால y2 மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ i into x1 y2. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஒரு பார்ட் எடுத்து ரெண்டு வேல்யூ நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பார்ட் எடுத்துருங்க. iy1 into x2. i into ஐயோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா i ஸ்கொயர் இன்ட்டு y1 y2. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் பார்க்க போகிறோம். ஐ ஸ்கொயரோட வேல்யூனா என்ன, ஐயோட வேல்யூனா என்ன, ஐ கியூபோட வேல்யூனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பேக்கில் பார்க்க போகிறோம். அப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1. ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது? -1. அப்போ வந்து x1 + x2. ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1. அப்போ வந்து அது ரியல் பார்ட்டாக மாறிடுச்சு. என்ன பார்ட்டாக மாறிடுச்சு? ரியல் பார்ட்டாக மாறிடுச்சு. x1 x2 -y1 y2. நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட்டு பாருங்கள். ரெண்டு பார்ட் இருக்கு இல்லைங்களா? ஐ வந்து காமனாக நம்ம ஐயை வெளியெடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் ஐயை காமனாக வெளியெடுத்துட்டிங்கன்னா மீதி x1 y2 ப்ளஸ் x2 y1. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேஜ் வந்து பார்த்தோம் இல்லைங்களா? அதை பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட் ஐ, அதுக்கடுத்து பேசிக் வந்து நம்ம பார்த்தோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ டிவிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், ஆனால் நம்ம அதை வந்து காஞ்சிக்கிட்டு எடுத்து மல்டிப்ளை பண்ணிப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ் போடக்குள்ள நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட் ஐ வச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸசைஸ் 2.1 சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் இருக்குது. i⁻7. இப்போ i⁻7னா டைரெக்டாக நம்ம வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிங்கன்னா செப்பரேட் பண்ணிக்கிறோம். நமக்கு ஆன்சர் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கணும். i⁻4 + 3. அப்போ 4 + 3 செப்பரேட் பண்ணியாச்சா 7. அப்போ i⁻4 × i⁻3. i⁻4ஓட வேல்யூ வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? i⁻4ஓட வேல்யூனா நமக்கு வேல்யூ வந்து 1. i⁻4ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. அப்போ i⁻3ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்? -i. என்ன பார்த்தோம்? -iன்னு பார்த்தோம். ஓகே, அப்போ i⁻4ஓட வேல்யூ 1, i⁻3ஓட வேல்யூ -i. அப்போ 1 × -i மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -i. இது சாதா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கூட கேட்க மாட்டாங்க. இதை யூஸ் பண்ணி இப்போ சின்னதுலேருந்து நம்ம பெரிய சம்மை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ -i. ஓகே, இப்போ செகண்ட் சம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது ரொம்ப ஸ்மால் சம்மு. இப்போ i⁻1729 இருக்குது. அப்போ பிக் வேல்யூவாக இருக்குது இல்லைங்களா? இப்போ இது எப்படி மிஸ் நம்ம செப்பரேட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணோன்னா இந்த வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். எந்த வேல்யூவை டிவைட் பண்ணோம்? 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். i⁻729, அதாவது 1729 டிவைட் பண்ணுங்கள். 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 4 சார் எவ்வளோ? 16. ரிமைண்டர் 1. இப்போ 4 3 சார் நமக்கு வந்து எவ்வளோ வருது? 12. சாரி, 3 4 சார் 12. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 9. அடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 4 சார் 8. அப்போ 1 வருது. அப்போ நமக்கு வேல்யூ என்ன வருது பாருங்கள்? 4 4 சார் 16. நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 432 வேல்யூ வருது. ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 வருது. சரி, ஓகே. இப்போ இந்த 1728 + 1 நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1728 வந்து நம்ம எதால் டிவைட் ஆகும்? 4ஆல் டிவைட் ஆகும். அதனால் i⁻1728 × i⁻1 நம்ம செப்பரேட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ இதோட வேல்யூ 4ஆல் டிவைட் ஆகிறதால கண்டிப்பாக அதோட வேல்யூ வந்து நமக்கு 1ஆக தான் இருக்கும். i⁻1னா அதோட வேல்யூ வந்து i. அப்போ 1 × i வந்து வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா iன்னு வருது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேல்யூவாக ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள். i⁻1947 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். ரிமைண்டர் வந்து நமக்கு 3 வரும். 1944 வந்து பார்த்திங்கன்னா 4 டேபிளால் டிவைட் ஆகும். அப்போ 1944 + 3 நம்ம செப்பரேட் பண்ணிக்கணும். 4ஆல் டிவைட் ஆகிற மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி மீதி ரிமைண்டர் வேல்யூ இங்கே போட்டுக்கணும். அதேமாதிரி 1915 இருக்குது. அதை எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம்? 48 + 8 + 2ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது 1950வை 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள்.
அப்போ 4 4 சார் நமக்கு எவ்வளோ வரும் 16 வரும். ரிமைண்டர் வேல்யூ 3 வருது. நெக்ஸ்ட்டு 35. நெக்ஸ்ட்டு வந்து 8 4 சார் 32. அப்போ 5ல் 2 போச்சுன்னா நமக்கு வேல்யூ என்னது 3. நெக்ஸ்ட்டு 0. நெக்ஸ்ட்டு வேல்யூ பாருங்கள் 4 4 சார் எந்த வேல்யூ வரும் 7 4 சார் வந்து 28 வரும். ரிமைண்டர் 2. அப்போ வந்து நமக்கு 2 வேல்யூ வருது இல்லைங்களா. அந்த 19 அந்த ரிமைண்டர் 2 தான் நம்ம இங்கே போட்டாச்சு. அப்போ 1948 1948 இந்த மறுபடியும் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1948 + 2ன்னு வரும். இப்போ இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகிற டேபிளாக தான் இருக்கும். இப்போ இந்த 1948 1944 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டேபிள்ஸால் டிவைட் பண்ணலாம். நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். 1944 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க. இந்த ஸ்டெப்பும் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மிஸ் எனக்கு தெரியும் I⁴1944னா ஐயால் நமக்கு 4ஆல் டிவைட் ஆகுதுன்னா அப்போ வேல்யூ 1ன்னு போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ஸ்டெப் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக இந்த ஸ்டெப்பு போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் தான். இது உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 4 4 சார் வந்து 16. ரிமைண்டர் 3. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன வேல்யூ வருது 7 4 சார் வந்து 8 4 சார் வந்து நமக்கு 32 வரும். ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 2. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 4 சார் 24. அப்போ 486 × 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வருது இந்த 1944 வரும். நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அப்போ இதோட வேல்யூ வந்து 1. மீதி ரிமைண்டர் வந்து I⁴. நெக்ஸ்ட்டு I⁴ 4 × 487 1948 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 4 × 487 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1948 வரும் வேல்யூ நமக்கு. அதான் அந்த ஸ்டெப்பு வந்து நெசசரி கிடையாது, உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து I⁴ வேல்யூ வந்து 1. இப்போ 1 × 487 I² வேல்யூ உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்தோம். I⁴ அதோட வேல்யூ 1, I⁴ அதோட வேல்யூ -1, I² வேல்யூனா அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1. I⁴ இது I² வேல்யூ தான் நான் வந்து I⁴ எழுதிட்டேன், சாரி. I² வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1. ஓகே, இப்போ இதோட வேல்யூ 1 × I⁴ நமக்கு என்ன வேல்யூப்பா -1ன்னு பார்த்தோம் இல்லைங்களா. -I I⁴ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் -I. அந்த -I இங்கே ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து I² வேல்யூ -1. 1 × -1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 -1. 1க்கு எவ்வளோ பவர் கொடுத்தாலும் அதோட வேல்யூ வந்து என்ன தான் 1 தான். ஓகேங்களா. அப்போ -1 இது வேல்யூ வந்து நான் இங்கே ரைட் பண்ணிக்கிட்டேன். இமேஜினரி பார்ட்டை வந்து பக்கத்தில் ரைட் பண்ணிக்கிறேன். -1 -I. ஏன்னா நமக்கு எப்பயுமே ரியல் பார்ட்டு முன்னாடி இருக்கணும், இமேஜினரி பார்ட் வந்து பேக்கில் இருக்கணும்.